السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام المهاجر من هاجر نفسه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக இஸ்லாத்தினுடைய ஒரு நாள் நிகழ்ந்தது. இஸ்லாத்தில் மிகவும் கவனத்திற்குரிய அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள், அதுதான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சில ஒரு சிறப்பான தினங்கள் இருக்கும். ஒரு மனிதனுடைய பிறந்த தினம், திருமணமான தினம், கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற தினம், வெட்டிங் டே, அந்த டே, இந்த டே என்று நிறைய நாட்கள் இருக்கும். அதே போன்று அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்திற்கென்று சரித்திரத்தில் சில நாட்கள் இருக்கின்றன. சில நாட்களை அல்லாஹ் தீனுல் இஸ்லாமே அந்த நாட்களை அங்கீகரிக்கின்றது. இந்த நாட்களை இப்படி கொண்டாட வேண்டும், இந்த நாட்களை இப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த நாட்களை இது செய்ய வேண்டும், இந்த அல்லாஹ் தீனுல் இஸ்லாமே அங்கீகரிக்கின்றது. ஒரு சில நாட்கள் இருக்கின்றன அல்லாஹ் மார்க்கம் அங்கீகரிக்காது, முஸ்லிம்கள் அங்கீகரித்துக் கொள்வார்கள். முஸ்லிம்கள் அவர்களாக உருவாக்கி இது அந்த நாள், இது இந்த நாள், இது அந்த சிறப்பு, இது இந்த சிறப்பு, இதுல அது முக்கியம், இதுல இது முக்கியம் என்று இவர்களாக உருவாக்கி கொள்வார்கள். அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தில் அதற்கு எந்த விதமான அப்ரூவலோ அங்கீகாரமோ இருக்காது. ஒரு முஸ்லிம் இது ரெண்டையும் பிரித்தறிந்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நாள்கள், அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் சஹாபாக்களாலும் மரியாதைக்குரிய இமாம்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட நாள் எது, அங்கீகரிக்கப்படாத நாட்கள் எது என்பதை ஒரு மூமின் தெரிந்து அதனை அமல் செய்வாரையானால் அந்த அமல் அவருக்கு பயனுள்ள அமலாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்கும், அவர் ஆகிரத்தில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கும். உதாரணமாக லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இரவு, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அங்கீகரித்தார்கள். அந்த இரவு மிக புனிதமான இரவு. அந்த இரவிலே அமல் செய்வது 1000 மாதங்கள் அமல் செய்வதை விட மேலானது. 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 84 வருஷங்கள். ஒரு மூமின் அவருடைய வாழ்க்கையில 10 லைலத்துல் கத்ர் இரவில் அமல் செய்து விட்டால் 840 ஆண்டுகள் அவர் அமல் செய்து நன்மை பெற்று விடுகின்றார். ஒரு 12 லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டால் 1000 ஆண்டுகளை விட மேலாக அமல் செய்து நன்மை பெற்று விடுகின்றார். அப்படிதான் சிறப்புக்குரிய நாள். ஆனால் அந்த நாள் எது என்பதில் முஸ்லிம்கள் குழம்பி போனார்கள். அந்த நாள் எது, அந்த இரவு எது? லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் சிலாகிக்கின்றார், அல்லாஹ் ரசூல் சிலாகிக்கிறார்கள். தெளிவாக சொன்னார் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துல் கத்ர் இரவுடைய மகத்துவத்தை சொல்வதற்காக வெளியே வந்தேன். உங்களை 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டதை பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னு எந்த இரவுங்கிறது எனக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு. சஹாபாக்கள் வேதனைப்பட்டாங்க. என்ன இட சொல்றீங்க, இவ்வளவு மகத்தான இரவு எந்த இரவு மறக்கடிக்கப்பட்டுச்சா? ஆமாப்பா, நான் சொல்லத்தான் வெளியே வந்தேன். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தேன்னு எனக்கு மறந்து போச்சு.
நேரம் சொல்ல இவ்வளவு பேர் கை சேர்ந்து இவ்வளவு பேர் நஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க, இவ்வளவு நேமத்தை இழந்துட்டோம். ரசூலுல்லாஹ் ஒரே கூவன தர எனக்கு ஞாபகம் இருக்குது. ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள், 5 இரவுகள். ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான 5 இரவுகள். அதுல ஏதோ ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அது 5 ராத்திரி, அதெல்லாம் முடியாது, ஒரே ராத்திரி ஆக்கு, ஒரே ராத்திரி ஆக்கு. எந்த ராத்திரி அது? கூட்டி கழிச்சு கணக்கு வகுத்தல் பெருக்கல் எல்லாம் போட்டு பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க 27 தான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வும் சொல்லல 27 தான் லைலத்துல் கத்ர், அல்லாஹ் ரசூலும் சொல்லல, இந்த சஹாபியும் சொல்லல, எந்த இமாமும் சொல்லல. நாமளா முடிவு பண்ணிட்டோம். நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால 5 ராத்திரி அமல் செய்ய முடியாதுங்க. ரசூலுல்லாஹ் ரமலானுடைய கடைசி 10 5 ராத்திரி, 5 ராத்திரி எங்களால முடியாது, ஒரே ராத்திரி பிக்ஸ் பண்ணுங்க, லைலத்துல் கத்ர் 27 தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் உறுதியாகி போச்சுன்னா, ஒரு கால் நின்று அல்லாஹ் ரசூலே உலகத்தை இறங்கி வந்து 27 லைலத்துல் இல்லை பண்றா, நீ வேலையை பண்ண யார சொல்லலாம், எங்களுக்கு 27 தான் லைலத்துல் இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். அது என்ன பெரிய ஆதாரம்னா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த சூராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர்ங்கிற வார்த்தை 3 தடவை பயன்படுத்தலாம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் 3 தடவை அல்லாஹ் பயன்படுத்தலாம். அந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற வார்த்தை 9 எழுத்து. லாம் யா லாம் தா அலிஃப் லாம் காஃப் தால் ரா. லைலத்துல் கத்ருக்கு 9 எழுத்து. 3 9 27 முடிஞ்சு வச்சு தான் ஆதாரம். கூட்ட அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே கூட்டல் கணக்குல இவங்க பண்ணி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க 27 தான் லைலத்துல் கத்ர். இப்படி மனிதர்களால் கற்பனையால் நிர்ணயிக்கப்பட்ட சில நாட்கள். அதே மாதிரி ஷபே பராத் ஒரு இரவு, ஷபே பராத் மேராஜ் இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனது உண்மை, போன சத்தியம். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க, தொழுகை அன்பளிப்பை வாங்கிட்டு வந்தாங்க, 7 வாரங்களுக்கு தந்து ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு நபியை பார்த்தாங்க. இவ்வளவையும் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எந்த இரவுல போன என்னைக்கு இரவு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்ன கேட்ட சஹாபாக்கள் சொல்லல, அது இந்த இரவு தான் ஷாபான் 27 தான் ரசூலுல்லாஹ் போனாங்க, மேராஜுக்கு போனாங்க. எந்த சஹாபியும் சொல்லல, எந்த உலமாக்களும் சொல்லல, எந்த சலஃபு சாலிஹீன்களும் சொல்லல. நம்மளை மரியாதைக்கு 4 இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம யாருமே சொல்லல. ஆனா நாம முடிவு பண்ணிட்டோம் ஷாபான் 27 தான் ஷபே மேராஜ் இரவு. இதெல்லாம் மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லாத நாம நிர்ணயித்துக் கொண்ட சில நாட்கள். அதே ரபீல் அவல் மீலாது விழா, ரபீல் அவல் 12 ரசூலுல்லாஹ் பிறந்த தினம், எந்த ஆதாரம் இல்லை. சொல்லப்போனா ரபீல் அவல் 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவல் 12 அன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இறந்தார்கள். ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க மரணிக்கும் பொழுது உலகத்துக்கே பெரிய நபி. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒவ்வொரு நரைத்த முடியை கூட எண்ணி வைத்திருந்தாங்க. எத்தனை முடி ரசூலுல்லாஹ் நரைச்சிருந்துச்சு 63 வயசுல. அப்படி குறித்து வைத்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், இறந்த நாள், இறந்த நேரம், இறந்த மணித்துளி, ஃபஜ்ருக்கு எப்படி தொழுதாங்க, யாருக்கு பின்னாடி தொழுதாங்க, யார் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க, யார் மடியில படுத்திருந்தாங்க, எந்த நேரத்துல மௌத் வந்துச்சு, எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா சஹாபாக்கள் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இறந்த நாள், ரசூலுல்லாஹ் இறந்த நாள் என்பது முழுக்க முழுக்க ஆதாரப்பூர்வமான ரபீல் 12 என்பது. ரபீல் 12 பிறந்தார்கள் யாருக்கும் தெரியாது, எந்த ஆதாரம் இல்லை. பெரும்பாலான கருத்துப்படி பெரும்பாலான ரபீல் மாசத்துல பிறந்தாங்க. ரபீல் மாசத்துல எந்த நாள், எந்த ஆதாரம் இல்லை. ஆனா நாம முடிவு பண்ணிட்டோம் ரபீல் 12 தான் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், அன்னைக்கு தான் மீலாது விழா, அன்னைக்கு தான் மௌலித் ஓதணும், அன்னைக்கு தான் ஃபாத்திஹா ஓதணும், அன்னைக்கு தான் மீலாது விழா கொண்டாட்டம் நடத்தணும், அன்னைக்கு தான் மீலாது விழா சீரத்து நடத்தணும், அன்னைக்கு தான் மீலாது விழா ஊர்வலம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இதெல்லாம் நம்மள முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்படி அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் அல்லாஹ் தீன் இஸ்லாத்தாலும் அங்கீகரிக்கப்படாத சில நாட்கள் இருக்கின்றன. நாம அதை அங்கீகரிச்சு நாம ஏற்றுக்கிட்டோம், நம்மளே முடிவு போட்டோம் இதான் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நாட்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சில நாட்கள் இருக்கின்ற அது அல்லாஹ்வே அங்கீகாரம் கொடுத்திருக்கான், அல்லாஹ் ரசூல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க, சத்திய சஹாபாக்களை பின்பற்றினாங்க. அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் அதை என்ன செய்ய சொன்னாங்களோ அதை கரெக்டா செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நாள் இருக்குது. அது சும்மா இதை காமாசோம நாட்களாக இருக்காது. அவைகளுக்கு பின்னால் பெரிய ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும், ஒரு படிப்பினை இருக்கும், ஒரு பாடம் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களைத்தான் அல்லாஹ் அங்கீகரிச்சான். அதுல ஒண்ணுதான் ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜுடைய அமல்கள், ஹஜ்ஜுடைய கிரியைகள், தக்பீர் சொல்லக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்றுதான் இந்த முஹர்ரம் 1 என்ற புத்தாண்டு தினம். இந்த ஹிஜ்ரி 1 இருக்கின்றது, இது அல்லாஹ்வால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாள், அல்லாஹ் ரசூலால் அங்கீகரிக்கப்பட்ட நாள். எந்த அடிப்படையில இதற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகம் இருக்கிறது, ஒரு பெரிய படிப்பினை இருக்கின்றது.
முஸ்லிம் உம்மத்துக்கு பெரிய பாடம் இருக்கின்றது. அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் அவர்களுடைய சத்திய சஹாபாக்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் என்ற ஒரு பயணம். எதற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள்? முஸ்லிம்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம்? ஒரு மனிதன் பெரிய செல்வந்தரா இருக்காரு, நிறைய சதகாக்கள் தர்மங்கள் வாரி வழங்குறாரு, இது அல்லாஹ்வுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஒருத்தர் இரவெல்லாம் நின்று வணங்குறாரு, கால் நீங்க வணங்குறாரு, தொழுகிறாரு, இது முக்கியத்துவம் இல்லை. ஒருத்தர் பகல் போல நோம்பிக்கிறார், வாழ்க்கை போல நோம்பிக்கிறாரு, ஒரு நாள் கூட பகல்ல சாப்பிட்டதே இல்லை, டெய்லி நோம்பு வைக்கிறாரு, இது கூட அல்லாஹ்வுக்கு முக்கியம் இல்லை. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போயிறாரு, ஒரே ஜிஹாதுக்கு போயிருக்காரு, அல்லாஹ்வுடைய பாதையை அர்ப்பணிச்சாரு, இது கூட முக்கியம் இல்லை. இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்த உயர்ந்த உன்னதமான விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சில தியாகங்களை மேற்கொள்கின்றாரோ அந்த தியாகம் தான் அல்லாஹ்விடத்தில் உன்னதமானது, உயர்வானது. அல்லாஹ் தியாகத்தை தான் கவனிப்பான். அந்த அடிப்படையில் தான் இந்த ஹிஜ்ரத் என்பது இருக்கிறது. இது சஹாபாக்கள் மிக உன்னதமான தியாகம், உயர்வான தியாகம். எதற்காக? ஏற்றுக்கொண்ட ஈமானுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, ஊரை விட்டு, உறவை விட்டு, உறவை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, வியாபாரத்தை விட்டு, தொழிலை விட்டு, விவசாயத்தை விட்டு, வீட்டை விட்டு, காட்டை விட்டு, அனைத்தையும் விட்டு வீசிய கையும் வெறுங்கையுமாக, நிராயுதபாணிகளாக, எந்த விதமான ஆதரவற்றவர்களாக மக்காவை துறைந்து விட்டு மதீனாவுக்கு சென்றார்களே, இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுடைய உன்னதமான தியாகமாக கபூல் செய்தார். எதற்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் தீனுக்காக. இன்னைக்கு நாம போறோம், எங்க போறோம்? மலைய மக்களை விட்டுட்டு சவுதிக்கு போறோம். நான் தான் போறேன் வெளிநாட்டுக்கு, மலைய மக்களோட சிங்கப்பூருக்கு போறேன். என் வீட்டை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு, சொத்தை விட்டுட்டு, பொண்டாட்டியை விட்டுட்டு, பிள்ளையை விட்டுட்டு, என்னுடைய வியாபாரத்தை விட்டு, தொழிலை விட்டுட்டு, எல்லாத்தையும் நான் துபாய்க்கு போறேன், சவுதிக்கு போறேன், மலேசியாவுக்கு போறேன், சிங்கப்பூருக்கு போறேன், இன்னும் லேட்டஸ்ட் அமெரிக்காவுக்கு போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன், யூகேக்கு போறேன், எல்லாத்தையும் நான் தான் விட்டுட்டு போறேன். இது நம்முடைய அற்பமான இந்த துனியாவை சம்பாதிப்பதற்காக போகிறோம். ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக சென்றார்கள். தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தீனை இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து அனைத்தையும் துறந்து வீசிய கையும் வெறுங்கையுமாக சென்றார்கள் மதீனாவுக்கு. அந்த தியாகம் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான தியாகமாகி அந்த தியாகம் நடத்த, அந்த தியாகத்தினுடைய அடையாளமாகத்தான் இந்த ஹிஜ்ரி என்ற ஒரு புத்தாண்டு நிலை ஏற்பட்டது. ஏன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் வரை இந்த அரபி மாதம் என்பது கிடையாது. அரபி மாதம் என்பது எது முதல் மாதம், இரண்டாவது மாதங்கிற தர்த்தீப் கிடையாது. முஹர்ரம் முதல் மாதம், சஃபர் இரண்டாவது மாதம், ரபீல் அவல், ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், அந்த அடிப்படையில் ரமலானை 9வது மாதமாக இருக்கிறோம், ஷவ்வாலை 10வது மாதமாக வச்சிருக்கிறோம், துல்கஅதாவை 16வது மாதமாக, துல்ஹஜ்ஜை கடைசி மாதமாக 12 மாசமா வச்சிருக்கோம், முஹர்ரம் முதல் மாசமா வச்சிருக்கிறோம். இந்த கருத்தில் கிடையாது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தான வரைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பிறகுதான் சஹாபாக்கள் மத்தியில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு மஷூரா நடக்குது. நமக்கு ஒரு இஸ்லாமிக் காலண்டர் வேணும், ஹிஜ்ரி கேலண்டர் வேணும், ஒரு நாள் காட்டி வேணும். அவன் நாள் காட்டி வரும்போது எந்த மாசத்தை முதல் மாசமா வைக்கிறது, கடைசி மாசமா வைக்கிறது அப்படின்னு சஹாபாக்கள் மத்தியில் ஆலோசனை பண்ணும் பொழுது சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் ரமலான் மாசத்தை முதல் மாசமா வைக்கலாம், ஏன்னா புனிதமான மாதம், அல்லாஹ் ரொம்ப சிராய்ச்சி சொல்றான் குர்ஆன்ல, ரசூலுல்லாஹ் ரொம்ப சிராய்ச்சி சொன்னாங்க, ரமலான் மாசத்தை வைக்கலாம். சில சஹாபாக்கள் சொன்னாங்க இல்ல துல்ஹஜ் மாசத்தை வைக்கலாம், ஏன்னா துல்ஹஜ் மாசம் ரொம்ப புனிதமான, ரசூலுல்லாஹ் சிராய்ச்சி சொல்லி இருக்கிறாங்க, அங்க ஹஜ்ஜுடைய அமல் நடக்குது, அதுல துல்ஹஜ் மாசத்தை வைக்கலாம். சில சஹாபாக்கள் சொன்னாங்க ரபீல் அவல் மாசத்தை வைக்கலாம், ரசூலுல்லாஹ் பிறந்த மாதங்கிறதுனால. இப்படி பல்வேறு கருத்துக்கள். கடைசியாக தான் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா தீர்மானித்தார்கள், முஹர்ரம் மாதம் தான் முதல் மாதம். ஏனென்றால் நீங்க சொன்ன அனைத்து காரணங்களை விட இந்த ஹிஜ்ரத் என்று அமல்விக்கிறதே சஹாபாக்கள் செய்த தியாகம், இதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது. அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மற்ற எல்லா இபாதத்துகளை விட, அமல்களை விட தியாகத்துக்கு தான் அல்லாஹ்விடத்துல மரியாதை. அந்த அடிப்படையில ஹிஜ்ரியை நிகழ்ந்த அந்த ஹிஜ்ரத் முஹர்ரம் மாதத்தை நாம் முதல் மாதமா தீர்மானிக்கலாம் என்று அப்பொழுதிருந்துதான் அந்த ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பமாகிறது. முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமா தீர்மானிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டு ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த ஆண்டுதான் இஸ்லாத்தினுடைய முதல் ஆண்டாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டோ, நுபுவத் கிடைச்ச ஆண்டோ இல்ல, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்த ஆண்டு, அதுதான் முதல் ஆண்டாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. அன்றிலிருந்து இஸ்லாமிய வரலாறு தொடங்குகிறது. ஹிஜ்ரி இன்னைக்கு 1444, 45, 50 சொல்றோமே, இந்த ஹிஜ்ரி தொடங்கியது எங்கிருந்து? பெருமானாருடைய பிறப்பிலிருந்தோ, நுபுவத் கிடைத்திருந்தோ அல்ல,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்லையா, அதுல இருந்து துவக்கப்பட்டுச்சு, முதலாவதா கணிக்கப்பட்டுச்சு. ஏன்? இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தியாகம். இந்த தியாகத்தோடு சேர்த்த சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரியில முஸ்லீம்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? மிகப்பெரிய படிப்பினை, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு மக்களை அழைக்கின்றார்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், வேறு எவனையும் நம்பாத, எதையும் நம்பாத என்ற பிரச்சாரம் தான் மக்களுக்கு காபிர்களுக்கு பேரிடியாக அமைந்த பிரச்சாரம். ஏன் பிடிக்கிற ரசூலுல்லாஹ் மக்கத்து காபிர்களுக்கு? நுபுவத் கிடைக்கிற வரைக்கும் 40 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் பேர் என்ன தெரியுமா? சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர். சாதிக்குல் அமீன் ரசூலுல்லாஹ் கிடைச்ச பேர் நுபுவத் வர வரைக்கும் அப்படி தலை வச்சு கொண்டாடினாங்க. எந்த அளவுக்கு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 33வது வயசுல சம்பவம் நடக்குது. 33வது வயசுல காபத்துல்லாவை இடித்து விட்டு காபிர்கள் புது காபத்துல்லா பில்டிங் கட்டுறாங்க. காபத்துல்லாவை பழைய கட்டிடத்தை இடித்து விட்டு ரசூலுல்லாஹ் 33 வயசு, ரசூலுல்லாஹ் நபி பட்டம் கிடைக்கிறப்போ, நபித்துவம் கிடைப்பதற்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். காபத்துல்லாவை இடித்து விட்டு ஒரு புது கட்டிடம் கட்டுகிறார். காபத்துல்லாவுக்கு நல்ல கட்டி முடிச்சுட்டாங்க, காபத்துல்லா கட்டி முடிச்சுட்டாங்க, அழகா கட்டிட்டாங்க, நல்லா முடிட்டாங்க. இப்ப கடைசி வேலை என்னன்னு சொன்னா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு கல்லை காபத்துல்லாவை நிறுவ வேண்டும், புதைக்கப்பட. அது வரைக்கும் ஒற்றுமையா இருந்த குறைஷி மத்தியில சண்டை வந்துருச்சு. அது வரைக்கும் ஒற்றுமையா இருந்தாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் வைக்கப்போ சண்டை வந்துருச்சு. என்ன சண்டைனா, யாருக்கு அந்த சிறப்பு? ஒவ்வொரு கட்சியும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சண்டை ஆயிடுச்சு. நீ என்ன, நான் என்ன, நான் என்ன குறைஞ்சா, நீ என்ன குறைஞ்சா, சண்டை வந்துருச்சு. என்ன ஆச்சு? எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்க? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்வோம் என்று தீர்மானித்தார்கள். அவ்வளவு கண்ணியப்படுத்திட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் 33 வயசு, ரசூலுல்லாஹ் முடிவை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒப்புக்கொண்ட உத்பா, ஷைபா, அபூஜஹல், அபூலஹப் எல்லாம் 65 வயசு 70 வயசு மூத்தவர்கள், குறைஷி வளத்தில் கண்ணியமிக்கவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், செல்வந்தர்கள், அத்தனை சேர்ந்து முடிவு செய்கிறார்கள். சாதாரண ஒரு 33 வயசு பையன், சின்ன வயசு பையன், இளைஞர், அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள என்று தீர்மானித்தார்கள். ஒரு பெரிய போராக நிகழ்ந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முடிவால், ஒரு அற்புதமான அமைதியான முடிவாக எடுத்தார்கள். அந்த அளவுக்கு குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தலையில வச்சு கொண்டாடினாங்க நுபுவத் கிடைக்கிற வரைக்கும். ஏன் தெரியுமா நிறுத்தினேன்? நிறுத்தணும்னு தூங்கணும், முடிச்சு பார்க்கணும். எங்க தாலாட்டு நின்று போச்சு அப்படின்ட்டு. தாலாட்டு இல்லைங்க, பயான் பண்ணி கவனமா கேளுங்க சகோதரர்களே. அந்த அளவுக்கு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய அந்த சமூகம் என்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்ல ஆரம்பித்தார்களோ, அல்லாஹ் அவன் மட்டும்தான், வேற யாருக்கும் பயப்படாத, பூசாரிக்கு பயப்படாத, மந்திரவாதிக்கு பயப்படாத, ஓடி பார்க்கறதுக்கு பயப்படாத, நாம் அதையே விட்டுறோம் இதையே விட்டுறோம், இந்த கண்ட கரிசலையா நம்பாத, அல்லாஹ்வின் மீறி எந்த சக்தியும் எதுவும் ஒன்று செய்ய முடியாது என்ற தவக்குலை நம்பிக்கை மக்களுக்கு விதைக்க ஆரம்பித்தார்களோ, அன்று முதல் தான் குறைஷிகள் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரியா மாறினாங்க. அல்லாஹ் தான் இறைவன் சொல்லிட்டு எதிரியா இருக்க மாட்டான். அல்லாஹ் இறைவன்பா, அல்லாஹ் வணங்கப்பா, அல்லாஹ் தொழுங்க, அல்லாஹ்க்கு சஜ்தா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா குறைஷிகள் இவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டான். ரசூல் என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லைன்னாங்க. அதான் பிரச்சனையே. அல்லாஹ் இறைவன் பிரச்சனையே இல்ல, அல்லாஹ் இறைவன், இவன் இறைவன். 4 பேர் கூப்பிட்டு போயிருவாங்க. எதுக்கு பிரச்சனை? ஏதாவது குறுக்க போவதா, கடவுள் நம்ம காப்பாற்றுறதா? 4 கடவுளை கும்பிடுறாங்க தானே, ஏதாவது கடவுளுக்கு காப்பாற்றுறதா? நம்மளுக்கு அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த லாரி ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு மேல 3 படத்தை வச்சிருக்கோம். ஒரு பிள்ளையார் படம் இருக்கும், ஒரு இயேசுநாதர் படம் இருக்கும், ஒரு நாவூர் தர்கா படம் இருக்கும். நாவூர் தர்காவோ, முத்துப்பட தர்காவோ, மக்காவோ, மதீனாவோ ஏதோ ஒன்று இருக்கும். அவனுக்கு என்ன, யார் மேல நம்பிக்கை? பிள்ளையார் மேல நம்பிக்கையா, இயேசுநாதர் மேல நம்பிக்கையா, இல்ல மக்கா மேல நம்பிக்கையா, காபத்துல நம்பிக்கையா? 3 சேர்த்து மாலை போட்டு வச்சிருப்பான். எது மேல நம்பிக்கைனா? எது மேல நம்பிக்கை இல்ல, ஏதாவது காப்பாற்ற வைக்கலாம், ஏதாவது காப்பாற்றலாம். 3 தெய்வத்தை அப்ளிகேஷன், ஏதாவது எந்த பிரச்சனை பிடிச்சிட்டு நல்லபடியா போட்டு நல்லபடியா வந்துடணும். இந்த மாதிரி இருந்தால் மக்களுக்கு குறைஷிகள் பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வை நம்பு, அவுலியாவை நம்பு, அங்கேயும் போய் இங்கேயும் போய் அங்கேயும் சஜ்ஜா பண்ணிக்க, இங்கேயும் சஜ்ஜா பண்ணிக்க, அங்கேயும் போய் கையெழுதிக்க, இங்கேயும் போய் கையெழுதிக்கிறா, மக்களுக்கு குறைஷிகள் பிரச்சனையே இல்லை. எங்க பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனை தவிர கடவுள் கிடையாது. இதுதான் பிரச்சனை.
அல்லாட்ட மட்டும் கையேந்து, இவர் யார்கிட்ட கையேந்தாரு? அல்லாஹ்க்கு மட்டும் சஜ்தா செய், இவர் யார்கிட்ட சஜ்தா செய்யாத. அல்லாஹ்க்கு மட்டும் சக்தி இருக்கு, எவனும் எந்த சக்தியும் கிடையாது. இது வரைக்கும் மக்களை ஏமாத்தி சொல்லி இருந்த பூசாரி, கொல்லமாரி, முடிச்சடிக்கி, சாமியாரு, இவங்க பூரா கோபப்பட்ட இவரால மக்களை பத்தி ஏமாத்திருந்த ஏதாவது சொன்னா ஓடி ஊதிடுவேன், ஏதாவது வேவு விட்டுருவோம் மேல. இப்படி மக்களை நடத்தி காசு பறிச்சுக்கிட்டு இருந்த பூசாரிகள் பூரா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்தவன காண போயிட்டான், எதிரியா மாறிட்டான். இல்லை என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் கடலுக்கு வந்தாங்க சாதிக்கல் அப்படின்னு சொல்லி என்றைக்கு இந்த ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு எதிரியா மாறினார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள், தீர்மானித்து விட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியாத வரலாறு இல்ல, நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பயங்களை கேள்விப்பட்டிருப்போம். என்னதான் பண்ணி பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் முகமது நீங்க சொல்லுங்க, என்ன எதுக்கு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இதுதான் நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணணுமா, எங்க குடும்பத்துல அத்தனை பெண்ணும் நிறுத்துறோம், யாரை கேட்கலாம் அவங்க கல்யாணம் வைக்கிறோம், உங்க செல்வத்தை ஆக்கணுமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து முக்காலே உங்க இடத்துல செல்வம் யாரும் இல்லை, உங்க செல்வத்தை ஆக்கணும், உங்களுக்கு தலைவர் ஆக்கணும், உங்க தலையில திடீர சுத்தணும், உங்களுக்கு எங்களுடைய ராஜா ஆக்கிறவங்களை என்ன வேறு சொல்லுங்க உங்களுக்கு. இதை மட்டும் விட்டுருங்க, இந்த அல்லாஹ்வை தேவை இறைவன் அதை மட்டும் விட்டுருங்க. உங்க என்ன தரணும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பதில் கொடுத்தாங்க? லவ் உதிஅத் ஷம்ஸ் அலா யமீனி வல் கமர் அலா யஸாரி லா அதா ஹாதல் அம்ர ஹத்தா உத்ஃபியா. நீ என்ன தங்கத்தை தரம், வெள்ளி தரம், பணத்தை தரம், பொம்பளை தரம், ராஜா தரம், கீழம் தரங்கிற அந்த சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலது கையிலும் சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய இடது கையிலும் கொடுத்தாலும் நான் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தாரக மந்திரத்தை எழுத மாட்டேன், மௌத்தாக மறுது. லவ் உதிஅத் ஷம்ஸ் அலா யமீனி என்னுடைய வலது கையில் சந்திர சூரியனை, ஒரு கமர் அலா யஸாரி என்னுடைய இடது கையில் சந்திரனை அப்படி வைத்தாலும் லா அதா ஹாதல் அம்ர் இந்த வாக்கை நான் விட மாட்டேன். அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை. எது கேட்கணும் அல்லாஹ்ட்ட கேளு, எது பேசணும் அல்லாஹ்ட்ட பேசு, கையெந்திர அல்லாஹ்ட்ட கையெந்திர, சஜ்தா அல்லாஹ்க்கு மட்டும் செய்யு, அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை இல்லை. இந்த வாதத்தை விட மாட்டேன். இந்த உறுதியை பார்த்த குறைஷிகள் தான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அபூஜஹல் தலைமையில 19 பேர் கொண்ட கும்பலை ரெடி பண்ணாங்க, கொலை கும்பலை ரசூலுல்லாஹ் கொலை பண்றதுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அறிவிச்சு கொடுத்தான், நபியே இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், நீங்க மக்கா விட்டு கிளம்பிடுங்க, ஹிஜ்ரத் புறட்டுங்க. அல்லாஹ் உத்தரவு வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர கிளம்பி, நீங்க வரலாறு சுருக்கமான சுருக்கமா சொல்றேன், இந்த ஹிஜ்ரத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன, இதுதான் முக்கியம். இந்த வரலாறு கேட்கறதுலே வரலாறு சொல்ற நேரத்துக்கு நோக்கம் இல்லை, இது மூலம் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன. நம்ம சும்மா புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இங்கிலீஷ் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது, அதனால இஸ்லாமிய புத்தாண்டு கொண்டாடிக்கலாம், புத்தாண்டு வாழ்த்துக்கள், முஹர்ரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துக்கள், இது சொல்ற போதனை இல்லை, இது இஸ்லாமிய மரபும் கிடையாது. நமக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னா ஒரே வரை சலாம் சொல்றது, அதை யார் சொல்றது? இன்னைக்கு ஜும்மா முபாரக் வாழ்த்துக்கள், இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இந்த வாழ்க்கை இஸ்லாமிய இஸ்லாத்தை வாழ்த்து இருந்ததுன்னா ஒரு மூணு சலாம் சொல்ற இஸ்லாமிய வாழ்த்து, அதை செய்ய மாட்டோம். முஸ்லீம் தலை முடிஞ்சிட்டு போயிடும், முடிஞ்சிட்டு போயிடும், சலாம் சொன்னா பதில் சொல்றது இல்ல. இதை செய்யாம இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஜும்மா முபாரக் வாழ்த்துக்கள், இதெல்லாம் விதாக்கள். நம்ம என்ன செய்ய வேண்டிய ஹிஜ்ரத்தின் மூலமா கற்றுக்கொள்ள படிப்பது இந்த பாடம் என்ன, அதுதான் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு புறப்பட்டாங்க. அல்லாஹ்வோட உதவி கிடைச்சிட்டு நேரா அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு வந்தாங்க. சொன்னாங்க, அபூபக்கரே நான் ஏற்கனவே சொல்லுங்க, ரெண்டு ஒட்டகம் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம், ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க யார சொல்ல, வாங்க கிளம்பலாம். எங்கே யார சொல்ல, வாங்க கிளம்பலாம், போங்க. கிளம்புனாங்க. என்ன போனாங்க நல்லா புரிஞ்சுக்க, ஆங்கிலத்துல போல சொல்லுவாங்க, இஃப் யூ ஃபெயில் டு பிளானிங் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் தோற்பதற்காகவே திட்டமிடுங்கள் என்று பொருள். ஒரு காரியத்தை செய்யணும், திட்டமிடணும், பிளான் பண்ணணும். If you fail to planning, நீங்க ஒரு பிளான் செய்வதற்கு திட்டமிடுவதற்கு தவறிவிட்டால் you are planning to fail. நீங்க தோற்பதற்காக திட்டமிடுங்கள் என்று பொருள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அழகான பிளான் பண்ணாங்க, திட்டமிட்டாங்க, என்ன பண்ணணும், எங்க பண்ணணும், மசூரா பண்ணாங்க. அபூபக்கர் மக்காவுடைய மேப் வச்சாங்க, எனக்கு இப்படி இது எங்க எங்க போகுது, இந்த ரோடு எங்க போகுது, இது எங்க போகுது, எல்லாம் விசாரிச்சாங்க. சொன்னாங்க, இந்த பக்கம் தெற்கு நோக்கி போனால், வடக்கு நோக்கி போனால் மதீனா வரும், வடக்கு நோக்கி போனால் மதீனா வரும், தெற்கு நோக்கி போனால் தாயிஃப் வரும். மக்காவுக்கு தெற்கே தாயிஃப் இருக்கிறது, வடக்கே மதீனா இருக்கின்றது. கிழக்க போனா அப்படியே அரஃபா சைல் அப்படிங்கிற ஊரு போகும், அந்த பக்கமா ஊர் போயிடும். அப்ப எப்ப எந்த பக்கம் போறது? ரசூலுல்லாஹி போக வேண்டியது மதீனாவுக்கு. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து மதீனாவுக்கு போகணும்னு சொல்லி
மதீனா மக்காவுக்கு வடக்கே இருக்கின்றது. அதற்கு முன்பாக சில சஹாபாக்கள் புறப்பட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. அது குறைஷிகளுக்கு தெரியும். அதனால ரசூலா பார்த்தாங்க, நம்ம காணும், நம்ம கொலை பண்றதுக்கு வர்ற கூட்டம் நம்மளை காணும், நம்ம எஸ்கேப் ஆயிட்டு தெரிஞ்ச உடனே நம்ம தேட ஆரம்பிப்பான். எங்க போனா தேட ஆரம்பிப்பான். தேடின உடனே அவன் ஞாபகம் முதல்ல எங்க வரும்? மதீனா தான் வரும். மதீனா தான் போயிருப்பாரு. இல்ல வடக்க போய் தேடுங்கப்பா அப்படின்னு வடக்க போய் தேடுவாங்க அப்படின்னு அவங்களுடைய மைண்ட் செட்டை கணித்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பாதையை வடக்கு நோக்கி மதீனாவை நோக்கி அமைவதற்கு பதிலாக தாயிஃப் பாதையை நோக்கி தெற்கை நோக்கி அமைக்க ஆரம்பித்தார்கள். இத பிளானிங் திட்டம். அது மட்டுமல்ல, முதல் திட்டம். இரண்டாவது திட்டம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிடுறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர். அவங்க கூப்பிடுறாங்க, நீ என் கூட வரணும், நாங்க எங்க போறோம் அங்க வரணும். நாங்க 3 நாளைக்கு மக்கா விட்டு எங்கேயும் போக மாட்டோம். எதிரில் தேடுவாங்க, அங்கெல்லாம் தேடுவாங்க. நாங்க 3 நாளைக்கு மக்கா கூட தான் இருப்போம். ஆனா எங்க இருக்கோம்னு வந்து பாக்கணும். எங்களை பார்த்துட்டு வந்து நாங்க எங்களுடைய ஒட்டகம் போனதுக்கு அப்புறம் நீ உனக்கு பின்னாடியே உன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு வரணும். மேய்ச்சிக்கிட்டு வந்து உன்னுடைய ஆட்டு மந்தையும் எங்க நாங்க வந்த ஒட்டகத்தையும் நீ திருப்பி கூட்டு போயிடணும். 3 நாளைக்கு எந்த அடையாளம் இல்லாம நாங்க ஒரு இடத்துல இருப்போம். இவ்வளவு அழகான பிளானிங் பாருங்க. கண்மணி நாயகர் சொல்ல தெரியுமா, அவர்களோட சிறந்த அறிவாளி, அவரோட பெஸ்ட் பிளானர் உலகத்துல யாரும் கிடையாது. அவங்க அழகான பிளானர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டாங்க. எதுக்கு ஆட்டு மந்தை வச்சு சொன்னாங்க? அந்த ஒட்டகத்துடைய கால் தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னா பின்னாடியே ஆட்டு மந்தையை வச்சிருந்தா ஒட்டகத்துடைய கால் தடம் அழிஞ்சிடும். நீ திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த ஒட்டகத்தை சேர்த்து கூட்டிட்டு போயிடணும். அவங்க சித்திக்கிற மகள் அஸ்மா ரலியல்லாஹு ஆயிஷாவுடைய அக்கா, அவங்களுக்கு உத்தரவிட்டாங்க, அஸ்மாவே நீ என்ன பண்ண தெரியுமா, எங்களுக்கு தேவையான 3 நாளைக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணி கொடு, ரொட்டி கிட்டி சால்னா ரெடி பண்ணி கொடு, நாங்க சாப்பிடறதுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நேர போயிருந்தா அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டானா? கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நம்பி கொடுப்பான். ஆனால் உலகத்திற்கு ஒரு சுண்ணத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். எந்த காரியம் செய்தாலும் பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க, எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. ஆனால் நம்பிக்கையை மட்டும் உங்களுடைய பிளானிங் திட்டமிடுங்க வைக்காதீங்க, அல்லாஹ் மீது வைங்க. நான் 10 அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரேஞ்ச், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி நினைக்காதீங்க. நீ என்ன அரேஞ்ச் பண்ணாலும், என்ன திட்டமிட்டாலும், வேற பிளான் பண்ணாலும் நம்பிக்கை அல்லாஹ் மேல வைங்க. அல்லாஹ் கேளுங்க, அல்லாஹ் நான் என்னால முடிஞ்சு செஞ்சுட்டலாம், அதுக்கு நீ தான் செய்யணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. செயல் திட்டமிடுதல் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது. இந்த அழகான நடைமுறையை, யக்கீனை, அழகான இந்த உலகத்தில் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமா சொல்லி தராங்க உம்மத்துக்கு. பக்காவா பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணிட்டு அல்லாஹ்ட தொழுதாங்க, யா அல்லாஹ் உன் பாதையில போறேன், என்னை காப்பாத்தி எனக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சு போயிட்டாங்க. எங்க போறாங்க? மக்கா முழுவதுமே. இப்போ மக்காவுக்கு போனவங்க தெரியும், உங்களாவுக்கு போனவங்க அஜிக்கு போனவங்க தெரியும். மக்கா என்பது முழுக்க முழுக்க ஒரு மலை நகரம், மலைப்பாலைவனம், முழுக்க முழுக்க மலை. மக்கா சுத்தி எத்தனை லட்சக்கணக்கான மலைகள் இடிக்கப்பட்டுருச்சு, லட்சக்கணக்கான பில்டிங் கட்டப்பட்டுருச்சு. இன்னும் மக்கா ஹரம் காவத்தில் 5 கிலோமீட்டர் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மலையாத்தான் இருக்கும். லட்சக்கணக்கான மலைகள் இடிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கும். அதிலே ஒரு மலையை ரசூலா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஒரு மலைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லலாம். அந்த மலையில உட்கார்றாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. ஏன்னா ரசூலா என்ன யோசிக்கிறாங்க, 3 நாளைக்கு பரபரப்பா தேடுவானுங்க, அந்த 3 நாளைக்கு அமைதியா இருப்போம், நம்ம தேடுற பரபரப்பு அடங்கட்டும், அதுக்கப்புறம் மீன் மதினா கிளம்பலாம். அழகான பிளானிங், அழகான திட்டம். ஆனா என்னாச்சு, குறைஷிக்கு எவ்வளவு பேர் அறிவாளி பாருங்க, அந்த மலையையும் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். லட்சக்கணக்கான மலைகள்ல அந்த மலையும் கண்டுபிடிச்சுட்டாங்க. எதிரி மேல ஏறி வர்றான். அதற்கு அவங்க சித்திக்கிறவங்க யாரோ கால் நடக்கிற தரஞ்சு எப்படி எட்டி பாக்குறாங்க, மேல ஏறி வர்றாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், இன்னும் கதுஜா வந்துட்டாங்க, யார சொல்ல எதிரி வந்துட்டாங்க, யார சொல்லலாம், பதறாங்க, முடிஞ்சு போச்சு, க்ளோஸ், இனி தப்பிச்சு வர முடியாது. கோபுரம் உட்காந்துருக்காங்க, எதிரியை கிளம்பி மேலே வர்றான், புகையை நோக்கி. அவனுக்கு தெரியாது, சும்மா பார்த்தவே வர்றான். இங்க இருக்கான காவலில் அவனுக்கு ஜிபிஎஸ் எல்லாம் கண்டுபிடிக்கல, சும்மா இருக்கிறாங்க பார்ப்போமே அப்படியே அந்த மலைக்கு மேல ஏறி வர்றான். அபூபக்கர் பதறிட்டாங்க. பதறி ரசூல் அடிச்சுறாங்க, யார சொல்லலாம், வந்துட்டாங்க, யார சொல்லலாம், வந்துட்டாங்க வந்துட்டாங்க. அருமைக்குரியவர்களே, அந்த நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில், உயிருக்கு ஆபத்தான நேரத்தில், இனி உலகம் மட்டுமல்ல இந்த தீன் இஸ்லாமை முடிக்கப்பட போகிறது. அல்லாஹ் ரசூல் மட்டும் அந்த கொல்லப்பட்டிருக்கார்கள், அதோட தீன் இஸ்லாமை கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் ரசூல் கடைசி நபி, அவங்க நபியார் கிடையாது,
அவன் இறுதி நபி, நபியா கிடையாது. அந்த மாதிரி நான் மட்டுமல்ல என்னுடைய தீவிரம் அழிக்கப்படுகிறது என்ற சூழ்நிலையிலே நிம்மதியா சொன்னாங்க, ராகத்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் ஒரு மந்திர வார்த்தை, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. நிம்மதியா சொல்ல சொன்னாங்க, எந்த சலனம் இல்லாம, எந்த சஞ்சலம் இல்லாம, எந்த பதட்டம் இல்லாம, அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல். ஏன் இந்த அச்சமின்மை, பயமின்மை, பதட்டமின்மை, பதற்றமின்மை எதுவுமே இன்மை என்றால் அங்க என்ன இருந்துச்சு? அல்லாஹ் நம்பிக்கை இருந்துச்சு. அது ஒண்ணு இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை என்று ஒன்று இருந்ததால் அங்க அச்சம் இல்லை, பயம் இல்லை, பதட்டம் இல்லை, பரபரப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அங்க அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்துச்சு. சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. இன்னல்லாஹ் மஅனா மந்திர சொல்லு, மந்திர சொல்லு. இந்த வார்த்தை ஒரு ஒவ்வொரு முறையும் மனப்பாடம் பண்ணணும். தனக்கு எந்த கஷ்டமா சூழ்நிலை நெஞ்சில கைவிங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா சொல்லுங்க. மழை போல பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் தீர்த்து வைப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க ஒரு முறை, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. யார் சொன்ன வார்த்தை? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இக்கட்டான நேரத்துல, அந்த கஷ்டமான நேரத்துல உயிர் போயிடும், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் அழிக்கப்பட்டோம், எதிரி வந்துட்டாங்க, அடிச்சு கொண்டுடுவாங்க, எல்லாம் தெரியும். அந்த மாதிரி நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போய், அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன இந்த வார்த்தையை தன் குர்ஆனில் சேர்த்தான். சூரா தௌபாவுல இது யகூலு லிசாஹிபி லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா. அவர் தன்னுடைய தோழருக்கு குவையில இருந்த நேரத்தில் தன்னுடைய தோழரிடத்தில் சொன்னாரே, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா என்று. அதை நினைவு கூர்ந்து பாருங்கள், அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம் இருக்கு? லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா அர்த்தம் விளங்கி இந்த வார்த்தை சொன்ன சகோதரர்களே, இது ஒரு மந்திர சொல். எல்லா நிலையிலும் ஒரு ஊமை கடைபிடிக்க சொல். நீங்க நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை அங்கத்த போலாமா, இங்கத்த போலாமா, அங்க போலாமா, அங்க போலாமா, இல்ல நெஞ்சில கை வைங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா. கவலைப்படாதே மனமே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இந்த நம்பிக்கை, இந்த யக்கீனைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலம் நம்ம கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு உலகத்துக்கே முசீபத் என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை மிஸ்ஸிங். இந்த நம்பிக்கை மிஸ்ஸிங். அஜர்த்த எடுத்து பழச்சு போனேன், ஏதாவது ஓடி ஊதிட்டு என்ன பண்ணும்? ஏன் அல்லாஹ் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் நாங்கள் நம்பிக்கை இல்லை. ஒரு பூசாரியை பார்த்து பயப்படுறான், ஒரு மந்திரவாதி பார்த்து பயப்படுறான், தலைமை கட்ட அவனை பார்த்து பயப்படுறான், ஏதோ ஓடி ஊதிடுவாரோ, ஏதோ பண்ணிடுவாரோ. ஏன் அல்லாஹ் நம்பிக்கை இல்லை? அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவன் புழு பூச்சியை பார்த்து பயந்து சாவுவான், பயந்து சாவுவான், புழு பூச்சை பார்த்து கூட. அல்லாஹ் நம்பிக்கை உள்ளவன் மழையே தண்ணீர் இடிய வந்தாலும் இடிந்து வந்தாலும் லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா. நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? புழு பூச்சி கூட பயந்து பார்த்து பயப்படக்கூடிய கோழைகளா, பயந்து சாகக்கூடிய ஜீவர்களா இருக்க போகிறோமா? இல்ல வானமே இடிந்து எண்ணி விழுந்தாலும் லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா என்று நின்று இருக்க போகிறோமா? நாம் முடிவு செய்யக்கூடிய காலம் தான் இந்த ஹிஜ்ரத் படிப்பினை. நம்ம என்ன முடிவு பண்ண போறோம்? மழையே இடிந்து விழுந்தாலும், வானமே இடிந்து விழுந்தாலும் லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா. நான் அந்த லிஸ்ட்ல உள்ளவனா? இல்ல ஒரு புழு பூச்சை பார்த்து, ஒரு பூச்சை பார்த்து கேட்குவான், இந்த பூச்சி ஓடுது, இது ஒரு கால் என் மேல ஏறி அப்படியே வந்து இது என் காலுக்குள்ள பூந்து அப்படி மூளையில உட்கார்ந்து நான் பைத்தியம் ஆயிட்டா பயப்படுவான். புழு பூச்சை பார்த்து பயப்படுவான், மாத்திரை மருந்தை பார்த்து பயப்படுவான், நோயை பார்த்து பயப்படுவான். ஏன்? இல்லாத ஒரு கற்பனை கொரோனா பார்த்து பயப்படுவான். இல்லாத கற்பனை கொரோனா, அதை பார்த்து பயப்படுவான். எனக்கு கொரோனா வந்துட்டா, நான் செத்து போயிட்டா. யாருக்கு? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இல்லை இருந்தால். இதைத்தான் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள். லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா. அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது. அவனை மீறி எவனும் எதிர்த்து செய்ய முடியாது ஆற்றல். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான், பல இடங்கள்ல லா யுஸீபா குல் லா யுஸீபா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்க சொல்லுங்கள், லா யுஸீபா இல்லா மா கதபல்லாஹு லனா. என் ரப்பு எனக்கு எதை விதித்தானோ அதை தவிர எதுவும் நடக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ சொன்னாங்க, அப்படி சொல்லி முடிச்சார். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஒரு துஆன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த துஆவை ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. இது என்ன தெரியுமா நன்மை? உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான்.
ஆதாரப்பூர்வ புகாரில் கூட ஹதீஸ். கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிப்பான். அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். எப்ப இந்த துவா ஓதுங்க? என்ன துவா? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபஅல் ஜத்தி மின்கல் ஜத். நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் ஒரு மூமினை மோட்டிவேட் பண்ற மாதிரி உலகத்துல யாரும் மோட்டிவேட் பண்றது இல்ல. நமக்கு என்ன பெரிய முசீபத்துனா, நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதும் கிடையாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் கிடையாது. அதான் முசீபத். நமக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, கடன் தலைக்கு மேல ஏறிச்சு, கடன் தலைக்கு மேல ஏறிச்சு, கடன்ல மூழ்கிட்டோம், இனி ஒரு வரையில தற்கொலை பண்ணிக்கிறோம். அந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட வாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆறுதல் சொல்வான், முடிவு சொல்வான், கடல்ல பாதுகாப்பு கொள்வான். மருந்து இருக்குது இஸ்லாத்துல. அந்த மருந்து தெரிஞ்சு தரவே மாட்டோம். அதான் பிரச்சனை. அந்த மருந்து என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டோம், தேடி தரவே மாட்டோம். அதான் முசீபத்து காரணமே. அல்லாஹ் சொல்றான், முசீபனா இல்லாம கட்டபல்லாஹுமா, என் ரப்பு என்ன விதித்தானோ அதுக்கு எதுவும் நடக்காது நம்பிக்கை கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத். யா அல்லாஹ், அந்த துஆ ஃபர்லான் தொலைக்கிற ஒரு துஆ. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத். யா அல்லாஹ், எதை நீ கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு தடுக்கிறவங்க யாரும் இல்ல. வலா முஅத்திய லிமா மனஅத். நீ எதை தடுக்கணும் முடிவு பண்ணிட்டியோ அது கொடுக்கிறவங்க யாரும் இல்ல. வலா யன்ஃபஅல் ஜத் மின்கல் ஜத். எந்த முயற்சியாளனுக்கும் அவனுடைய முயற்சி நீ இன்றி எந்த பலனையும் தராது. அவ்வளவுதான். இது ஒவ்வொரு பரதான துறைக்கு பிறகும் அர்த்தம் விளங்கி போதுன்னா, நம்ம கடையே இழுத்து 3 நாள் கவலைப்பட மாட்டோம், கோடிக்கணக்கு நஷ்டமான கவலைப்பட மாட்டோம், நம்ம பாடமே இடிஞ்சு தலையில விழுந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். லமானி அலிமா எதை கொடுக்கணும் முடிவு பண்ணி தடுக்கிறவங்க யாரும் இல்ல. உல மோத்தி அலிமா மனாத்திரம் எதை தடுக்கணும் முடிவு பண்ணி கொடுக்கிறவங்க யாரும் இல்ல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னுடைய உடம்பு போல எண்ணெய் தடவிட்டு, முழு உடம்புல வெற்று உடம்புல நிர்வாணமான உடம்புல இந்த உடம்பு போல எண்ணெய் தடவிட்டு கடல் மண்ணில் உருண்டாலும் ஒற்ற மண் தான் விட்டோம். நாளைக்கு எக்ஸ்ட்ரா விட்டுமா? எந்த முயற்சியாளரும் யாருன்னா உண்மை என்று நீ இல்லாமல் எந்த முயற்சி பலனளிக்காது என்ற இந்த நம்பிக்கையை விளங்கி ஓதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடல் நுரையளவுக்கு பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய தௌஃபீக் தந்தல்வானாக. அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. நம்ம அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை கொள்வதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் முஸ்லிம்களுடைய இஸ்ஸத்தை உயர்த்துவான், கண்ணியத்தை உயர்த்துவான், தலைநிமிர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக் கொடுப்பான். இன்னைக்கு ஏன் முசீபத்து? உலகம் பூரா முஸ்லிம்களுக்கு கெட்ட பேரு, உலகம் பூரா முஸ்லிம்கள் அடி வாங்குறாங்க, எங்க போனாலும் முஸ்லீம் விரிவு. காரணம் நம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நம்பிக்கை குறைவு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோயை தீர்த்து நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்ட தௌஃபீக் தந்தல்வானாக. கண்டதை நம்பாம, கண்டதை பார்த்து பயப்படாம, கண்டதை நோக்கி போகாம அல்லாஹ் 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 நமக்கு தௌஃபீக் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி